Hi friends, நீங்கள் பார்த்துக்கிட்டு wonderful tech them channel. Today நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுல் சைஸ் ஸ்டெயின்லெஸ் கிரியேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க. நான் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லேயர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தந்திருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:16 இந்த சைஸ் கிளிக் பண்ணுங்கள், ஃபுல் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணுங்க, பிளாக் கலர். ஸோ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே லேயர் ஆட் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டு லேயர் ஆட் பண்ணணும். ஸோ இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டர் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இமேஜ் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லேயர் கிளிக் பண்ணி கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் போய் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, தேர்டை வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுருங்க. ஸோ உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணணும். ஸோ ஆடியோ ஃபோல்டரை டவுன் பண்ணி ஸோ ஆடியோ ஃபோல்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் பிடிக்குதோ அது ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணது அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஷேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வச்சுக்கோங்க, இல்லை 720 பிக்சல் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா நம்ம மறக்காம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயர் எப்படி இருக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், சோஷியல் மீடியாவும் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.